1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு 12 ராசிக்காரர்களும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏற்கனவே போன வீடியோலே நம்ம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் 12 ராசிக்காரர்களும் என்னென்ன தானம் செஞ்சால் அவங்களுக்கு நல்லதுங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம பேசுகிறது புரட்டாசி மாதத்து அமாவாசையை ஒட்டி தான் பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடும். பொதுவாக நம்ம இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது, அவங்க என்ன திதியில் இறந்தாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த வளர்ப்பிறையிலையோ தேய்பிறையிலையோ அந்த மாதத்தில் வரக்கூடிய திதியில் அவங்களுக்கு நம்ம நினைவு நாளை நம்ம இது பண்ணுறது தான் தர்ப்பணம் கொடுக்கறது தான் திதி கொடுக்கறதுன்னே அப்படின்னு சொல்லுவாங்க, திவசம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எப்படின்னா முன்னோர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் பெரியவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு சில கடமைகளை நம்மளால் செய்ய முடியாமல் போயிருக்கோம். சில பேர் செய்யாமலே விட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளியூரில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூட இருந்து அம்மா அப்பாவையோ வயசில் மூத்தவங்களையோ ஒரு கவனிக்க முடியாத சூழல்லாம் வந்திருக்கும் இல்லையா. எப்படி இருந்தாலும் தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா மூத்தவர்களோட நிலைமை. இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம புள்ள நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம பேரம்பேத்திகள் கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இது கூட ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றவர்களை எத்தனை பேர் பட்டி போட்டுலாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சாபம் தானே. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நல்லா செய்தவர்களாக கூட இருக்கட்டுமே. ஏன்னா நம்ம தெரிஞ்சு செய்கிறது இல்லை, நிறைய பேர் வேணும்லாம் பண்ண மாட்டாங்க, யாரோ சிலர் செஞ்சுருக்கலாம், எல்லோரும் அப்படி செய்கிறதில்ல. சில பேருக்கு அந்த வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நினைவு நாளில் அன்றைக்கி பொதுவாக இது ஒரு மாதமும் நம்ம செய்ய முடியாது, ஒரு வருஷ கணக்குலையும் சில நேரங்களில் செய்ய முடியாத திதிகள் என்றைக்கு வருதோ அந்த நேரத்தில் கூட செய்யாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இப்படி சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி அமாவாசை நாளில் மொத்தமாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டோம்னா அது ஒரு வருஷம் விடுபட்டு போனதுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் மாதிரி அப்படின்னு தான் இந்த இதில் தத்துவம் சொல்லப்படுது. பொதுவாக முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நாள்னு சொல்கிறோம்ல, அது இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்களுடைய ஆவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே நாள் தன்னுடைய பூமியில் தன்னுடைய சந்ததியினரை பார்க்க வர்றதா ஒரு நம்பிக்கை. நம்மளுடைய முன்னோர்களோட நினைவு நாள் அன்றைக்கி நம்ம சில விஷயங்களை செய்வோம் இல்லையா. புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு முதியோர் இல்லங்களில் போய் பார்த்து அவங்களோட ஒரு நாள் இருந்து அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறத விட அவங்கள உடல்நிலை கண்டிஷனில் இனிப்பு அதிகமாக பிடிக்குன்னா அவங்க சுகர் அதிகமாக கூட இருக்கும். அதனால் அந்த மாதிரி பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த வயசான அம்மா அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த முதியோர் இல்லங்கள் இருக்குல்ல, ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா மாதிரி இருப்பாங்க, அம்மா மாதிரி இருப்பாங்க, நம்ம சித்தப்பா பெரியப்பா மாதிரி இருப்பாங்க, நம்ம தாத்தா மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நின்று பார்க்கணும் போல் தோணும் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரி உணவுகளை வாங்கி கொடுத்துட்டு சில துணிமணிகள் கேட்டாங்கன்னாலும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்து வந்தாலே இது மிகப்பெரிய ஒரு புண்ணியந்தான். இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு நதிக்கரை ஓரங்கள்லேயோ நீர்நிலைகள்லேயோ கடற்கரைகள்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம பலகாலமாக பின்பற்றிட்டு வரோம். பலகாலமாக நம்மள்ட்ட வேரூன்றி போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு மட்டும் அவங்க போய் அது மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இதை நம்ம சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அது இருக்கட்டும். ஏதோ ஒரு நாள் இப்போ தலைவர்கள் நினைவு நாள் அன்றைக்கி அவங்களுக்கு அங்கங்கே அன்னதானம் கொடுக்குறோம் இல்லையா, தண்ணீர் பந்தல் அமைக்க, அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று செஞ்சுட்டு போகலாம். ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு பயனடையும் போது ஒரு சந்தோஷம் தானே. அப்போ அதை செஞ்சுட்டு போகிறோம். ஜென்ரலாக ஜோதிட ரீதியாக இதை பற்றி தெளிவான கருத்துக்கள் ஜோதிட நூல்களில் பெரிய அளவுக்கு வலியுறுத்தப்படலை. பட் ஆன்மீக நூல்களில் சில இடங்களில் சொல்லப்பட்டதை சடங்கு சம்பிரதாயங்களில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் மகன்னா நாளைக்கு தந்தை, அதுக்கப்புறம் தாத்தால 3 ரோலை நம்ம எடுத்தானே ஆகணும். கொள்ளுப்பாட்டி எடுக்கிற அளவுக்கு கூட சில சூழ்நிலைகள் வருதில்ல. அப்படி வரும்போது மேஷராசிக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்து இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா
அவங்க வந்து பருப்பு தானம் பண்ணலாம் அன்னைக்கு. பருப்பு தானம் எங்கே பண்ணுறது? கோயில்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பருப்பு மட்டும் நான் அந்த போர்ஷன் இந்த மாதத்துக்குள்ளதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம். அதில் வந்து யார் வேணாலும் வருவாங்க, சின்ன குழந்தைகள் வரலாம், முதியோர்கள் வரலாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் கோயிலில் கொடுக்குற சாப்பாட்டை யாரும் மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, அப்போ பருப்பு தானங்களை வழங்கலாம். அது வந்து மேஷராசிக்காரங்கள். ரிஷபராசி அப்படின்னு வரும்போது அது வந்து கொஞ்சம் சுக்கிரனுக்கு உரிய இடமா பார்க்கப்படுறதுனால சுக்கிரன் வந்து தண்ணீரை குறிக்கும், துணிகள், விலை உயர்ந்த துணிகளை குறிக்கும், நறுமணமான சுவையான உணவுப் பொருட்களையும் குறிக்கும். நிறைய இருக்குது சுக்கிரனுக்கு. அப்போ பார்க்கும்போது பெண்கள் இருக்காங்க இல்லையா, அது ஒரு பெண் கிரகம் தானே, பெண்களுக்கு தேவையான இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம். வஸ்திர தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல, வஸ்திரம்னா துணி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அந்த தானங்களை கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களுக்கு மொச்சை தானே அதுக்கு உரிய தானியம் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கிரனுக்கு உரிய தானம் மொச்சையை வாங்கி கொடுக்கலாம். சுக்கிரனையே நம்ம பசுவாக எடுத்துக்கிறதுனால பசும்பால் தானம் கொடுக்கலாம். இது வந்து அன்றைய நாட்களில் கொடுக்கணும். மற்ற நாட்களும் கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற நாள் கொடுக்க முடியாதவங்க அந்த நாள்லையாவது கோயில்களுக்கோ பெரியவர்களுக்கோ அந்த மாதிரி பசும்பாலை தானமாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மிதுனம் அப்படின்னு வரும்போது மிதுனம் வந்து புதனை குறிக்கக்கூடிய ராசி இல்லையா, அப்போ புதனுக்குரிய பச்சை பயிறு தானம் பண்ணலாம். அடுத்து கடகராசி அப்படின்னு வரும்போது புரட்டாசி அமாவாசை தினத்தன்னைக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா, சந்திரனுங்கிறது நீரையும் குறிக்கிறது, துணியையும் குறிக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேலே நெல், அரிசின்னு சொல்கிறோம்ல, அப்போ நிச்சயமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து தண்ணீர் பந்தல் இப்போதைக்கு தேவைப்படாது, ஏன்னா வெயில் காலத்தில் தேவைப்படும். இந்த இடத்துல பார்க்கும்போது அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லையா. உணவு, ஃபுட்டு, அந்த அன்னதானம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து முதியோர்களுக்கு வாங்கி கொடுக்கறது. ஏன்னா இது எல்லாமே முதியோர்களை சார்ந்த விஷயம், முன்னோர்களோட சாபம் தீர்றதுக்கு தானே. அப்போ இந்த முதியோர்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னு வரும்போது சிம்மராசிக்கு உரிய கிரகம் வந்து சூரியன் இல்லையா, அப்போ சூரியனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை தானே. கோதுமையை வாங்கி தேவைப்பட்ட முதியோர் இல்லத்துக்கு தானமாக கொடுக்கறது நல்லது. இதுதான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா அதுவும் புதனை குறிக்கக்கூடிய ராசிங்கிறதுனால அதே போல் புதனுக்குரிய பச்சை பயிறு முதியோர்கள் இல்லத்துக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி அப்படின்னு வரும்போது துலாமும் சுக்கிரனுக்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு ஆடை தானம் வழங்கலாம். அடுத்தது வந்து அதுவும் வந்து சுக்கிரனை குறிக்கிறதுனால பசும்பால் வந்து தானமாக கொடுக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய். செவ்வாய்க்கு உரிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போது பருப்பு. இந்த பருப்பு வகைகள் முதியோர் இல்லங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு சிறப்பு, அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உரிய கிரகம் வந்து குரு இல்லையா, குருவை குடிக்கக்கூடியது கொண்டக்கடலை இல்லையா, அப்போ கொண்டலை கடலையை வந்து தானமாக பண்ணி முதியோர் இல்லத்துக்கு வழங்கலாம், சுண்டல்களை செஞ்சு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தானம். அடுத்தது மகர ராசி, கும்பராசி, ரெண்டுத்துக்குமே உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி தானே. அப்போ சனி பகவானுக்கு உரிய எள்ளை வந்து தானமாக கொடுக்கலாம். எள்ளை வந்து யாரும் தானம் வாங்க மாட்டாங்க, அதனால் கோயில்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அந்த கோயில்களில் வந்து அன்னதானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து அந்த எள்ளை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு தானமாக அமைஞ்சிடும். மீனராசி அப்படின்னு வரும்போது மீனத்துக்குரிய கிரகம் குருங்கிறதுனால அவங்களும் கொண்டக்கடலை தானமாக வழங்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த மஞ்சள் இருக்குல்ல, உணவு மஞ்சள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து மஞ்சளை கூட உணவுக்காக தானம் வழங்கலாம். பொதுவாகவே முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் அது இது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாருமே இப்போ நல்லா நினச்சிக்கோங்க. ஏற்கனவே தந்தை தாய் இல்லாதவர்கள் ஒரு பக்கம் விட்டுட்டோம், வீட்டில் உள்ள முதியோர்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டாலோ அவங்களுடைய சாபத்துக்கு ஆளானாலும் அதுதான் பித்ரு தோஷம். அதனால் வருமுன் காப்பது நல்லதுங்கிறாங்கல்ல, யார் யாருக்கெல்லாம் வயசான அம்மா அப்பா இருக்காங்களோ அவங்க நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, சில நேரம் அவங்க செய்கிறது நமக்கே டார்ச்சராக கூட இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பதிலுக்கு பதில் அவங்கள்ட்ட சண்டையை போடுறோம். அப்போ பெற்றவர்களை பிள்ளைகளாக நினச்சி அவங்கள ஏதோ இருக்கிற வரைக்கும் என்ன திட்டிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப முரட்டத்தனமாலாம் இருப்பாங்க, கிராமங்களில் இது நிறைய பார்க்கலாம். அவங்க அம்மா அப்பாவை நினைக்கும் போது சரி போனால் போகிறாங்க, வயசானவங்க தானே அப்படின்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி விட்டு கொடுக்குற தன்மையோட அவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா இந்த பித்ரு தோஷம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, சாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது வந்து ரொம்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை எதுவாக இருந்தாலுமே சரி, அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி இந்த மாதிரி வந்து தர்ப்பணம் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முதியோர்கள் இல்லத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச தானத்தை பண்ணிங்கன்னா, ஏன்னா அங்கேயும் வயசானவர்கள் இருப்பாங்கள்ல, அம்மாவுக்கு செய்யுங்க அப்பாவுக்கு செய்யுங்க இல்லையா, அம்மா அப்பா வயசில் உள்ளவங்களோட
அந்த மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நம்ம வந்து புரட்டாசி அமாவாசையை எடுத்துக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்காது, சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை நினச்சி அந்த நாளில் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த புரட்டாசி அமாவாசையோட சிறப்பு. அந்த மாரி உங்களுக்கு உரிய அந்தந்த ராசிக்குரிய பொருட்களை தானமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நாம் சொல்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறது எவ்வளோ நல்லதுங்கிறதும், அதே நேரத்தில் ஆதரவற்றோர் முதியோர்களுக்கு என்னென்ன தானம் பண்ணால் ரொம்ப சிறப்புங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாகவே விளக்கம் சொன்னீங்க சார். இந்த தகவல்கள் எல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு 12 ராசிக்காரர்களும் என்னென்ன தானம் பண்ணால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் தெளிவாகவே தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.